ஹாய் ஆல், வெல்கம் டு கல்வி ஜங்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து ரிலீஸ் ஆகிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். எதுக்கான போஸ்ட் அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ஸ் மொத்தமாக 300 வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி நமக்கு வந்திருக்கு. இதில் மெயினாக ஸ்டேட் வைஸ் அவங்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடுக்கு டோட்டலாக 78 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எக்ஸாமுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா இதில் யூஆர் பார்த்திங்கன்னா வேகன்சிஸில் யூஆருக்கு 52 கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 5 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு எந்த ஒரு வேகன்சியுமே இல்லை. ஓபிசிக்கு 13 அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 8 கொடுத்துருக்காங்க. டோட்டலி 78 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்தியாவில் நமக்கு 300 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மெயினாக பார்த்திங்கன்னா இதோட அப்ராக்சிமேட்டாக இதோட மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்குன்னா ஒரு 37,000 போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பே ஸ்கேல்னே சொல்லலாம். அண்ட் இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி டிகிரி. இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. ப்ளஸ் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜில் பேச எழுத படிக்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு தனியாக ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பாக இங்கே பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஒரு கேட்டகரிக்கான ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா, எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் நம்ம ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 33 இயர்ஸ் இருக்கவங்க வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 வயசு இருக்கவங்க வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்ளிகேஷன் ஃபீ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் கம்பெனி இவங்களை தவிர மித்த எல்லாருக்குமே 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் கம்பெனிக்கு 250 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 16th டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 6th ஜான்வரியில் நமக்கு க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டென்டேட்டிவாக எக்ஸாமினேஷன் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா February மந்த் சொல்லியிருக்காங்க. அதுக்கு 10 days முன்னாடி நம்ம கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கான வேகன்சிஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டில் இருக்க பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்க சென்டரில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நாட் மோர் தென் 1 ஸ்டேட் நம்ம அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரொபேஷன் பீரியட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் 6 மந்த் நம்ம ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும் நமக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஆஃப்டர் போஸ்டிங் நம்ம போஸ்டிங் போட்ட லொக்கேஷனில் மினிமம் 5 இயர்ஸ் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் செலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் 1 டைம், அந்த 1 டெஸ்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். இதில் வேறு எந்த இன்டர்வியூ எதுவுமே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஆன்லைன் டெஸ்ட்டில் இருக்க மார்க்ஸ் மட்டும்தான் நமக்கு எடுத்துக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாருமே ஆன்லைன் டெஸ்ட்டில் நம்ம எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நமக்கு ஃபைனல் லிஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸாம் தான். இதுக்கு நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் இந்த ஜாப் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மெயினாக இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதில் 1/4 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்க போகுது. ஸோ இதில் 5 செக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீசனிங், இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ 5 செக்ஷன் இருக்குது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். பிகாஸ் எல்லாமே ஒரே வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 40 questions, ஈச் கேரிஸ் 50 மார்க்ஸ். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் மெயின்லி பேஸ்ட் ஆன் ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டண்ட் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 23 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மெயினாக நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, ரீஜனல் டெஸ்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கனால நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, தமிழ் லாங்குவேஜில் வருமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்க போகுது. ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் மட்டும்தான் அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நம்ம கல்வி ஜங்ஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.